தீபாவளி முடிஞ்சாலும் தீபாவளி பலகாரங்கள் முடியாது. இன்றைக்கி வந்து சோமாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரவை வறுத்துட்ருக்குறேன். ஒரு 1/2 கிலோ ரவை வறுத்துட்ருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு மூடி தேங்காவை அப்படியே துருவி போட்டிருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் அதில் இருக்காது. நமக்கு ரொம்ப நாள் இருந்தாலும் கூட சோமாசம் நமுத்து போகாது, கெட்டு போகாது. அதனால் தேங்காயும் நம்ம வறுத்து தான் செஞ்சுக்கணும். இது கூட வந்து நான் முந்திரி பருப்பு ஒரு 4-5, பாதாம் பருப்பு 4-5 அதையும் போட்டு வெறும் வாணலியே வறுத்துக்கலாம். அதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி அந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். அதனால் நான் இதையும் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு நம்ம ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரவை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் ஓட்டி எடுத்துக்கிறேன். நம்ம அவ்வளோ ரவையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். என்ன அப்படியே குறைன்னு அப்படியே போட்டுறக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரவையிலேருந்து ஒரு 2-2.5 டீஸ்பூன் கிட்ட எடுத்து நான் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம். அது நல்லா ஊறி வந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். அதனால் அது ஊறட்டும். அதை அப்படியே தண்ணி விட்டு நான் அதில் ஊற வச்சுக்கிறேன். அது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்தில் ஊறிடும். நமக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நமக்கு தண்ணி அதில் விட்டோம் அப்படின்னா. இப்போ இந்த ரவை நமக்கு தேவைப்படாது, அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் மைதா மாவு சலித்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம எப்போ மாவு வாங்கிட்டு வந்தாலும் சலிச்சிடணும். பேக்கெட்டில் இருந்தாலும் சலிச்சிடணும், லூஸில் வாங்கினாலும் சலிச்சிடணும். நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் கூட நம்ம சலிச்சிடணும். எந்த மாவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னாக்கா. இப்போ இது சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நிறையா உப்பு போடலை. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டே. அது மிஸ் ஆகிட்டுருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு கூட நீங்கள் பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையை வச்சிடாதீங்க, கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் உப்பு அந்த எண்ணெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் நமக்கு வந்து ஒரு இடத்துல எண்ணெயாக ஒரு இடத்துல எண்ணெய் இல்லாமல் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பிடிச்சா புடி விழுவணும், அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஊற வச்ச ரவையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ரவையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டேன். அந்த 2 டீஸ்பூனும் நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஒரு மீடியம் சைஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இது உரலில் போட்டு கூட நல்லா வெடிப்பாங்க. ஒரு கட்டையில் போட்டு கூட நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். ஊற விட்டுட்டாவே நமக்கு அது நல்லா வந்துடும். ரொம்ப பிசையணும் அப்படின்றது இல்லை. ஆனால் நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பும் பாதாமும் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு அளவுக்கு ரவை போட்டிருக்கேன். 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதே கப்பாலேயே போட்டிருக்கேன். ரவையை வந்து வறுத்தேன் இல்லைங்களா, அந்த ரவையை தான் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நம்ம நிறையா வந்து கலந்துட்டோம் அப்படின்னாலும் கூட வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். அது கூட வறுத்த தேங்காயும் போட்டுட்டேன், அந்த பொடியும் போட்டுட்டேன். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். பாதாம் முந்திரி பொடியும் அது கூடயே போட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எண்ணெயை கூட விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாவு நல்லா எப்படி வந்திருக்குது பாருங்கள், நல்லாவே புளிச்சியும் வந்திருக்குது. ரொம்பவும் புளிக்கக்கூடாது. இப்போ மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் வரமாவு தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது ஒட்டாது. இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். எண்ணெயை கூட தொட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து வரமாவு தட்டி தான் எடுத்திருக்கேன். வரமாவில் தான் கையை வச்சுட்டு
அதுக்கப்புறம் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கேன். கரெக்டாக வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் மாவு. பெரிய சைஸ் தேவையில்லை. உங்களுக்கு பெருசு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெருசு கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொழுக்கட்டை இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயே தான் நான் பண்ணியிருக்கேன். கொழுக்கட்டை அச்சில் இதில் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம், சோமாசம் செஞ்சுக்கலாம். இதில் மெயினாக வந்து இது சோமாச அச்சு தான். இப்போ தான் வந்து கொழுக்கட்டை அச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி விட்டுருக்காங்க. இது வந்து சோமாச அச்சு தான். இந்த மாதிரி நம்ம இந்த ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா அழகாக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இன்னொன்றையும் போட்டு காட்டுறேன் நான். இன்னொன்றையும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டாவே போகிறோம். அந்த ஓரத்து மாவை வந்து மறுபடியும் இன்னொரு மாவு இன்னும் கொஞ்சம் புது மாவு எடுத்து அதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ இதையும் மறுபடியும் அதே அச்சிலேயே போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அச்சில் போட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் அந்த ரவையை வச்சுக்கோங்க. ரவையாக இருந்தாலும் சரி, வெறும் தேங்காயாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. இந்த ஓரத்துலலாம் தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஒட்டும். இந்த வாரத்தில் வந்து தண்ணி வச்சு தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த வாரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா இது பிரிஞ்சுலாம் வராது. உள்ளே இருந்ததெல்லாம் பிரிஞ்சு வராது நமக்கு. சர்க்கரையை வெல்லம்லாம் சர்க்கரை ரவையெல்லாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு இது வந்து 2 பேர் இருந்தால் தான் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஆளாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 20-25 நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வானலில் போட்டோம் அப்படின்னாக்கா அது வேவறதுக்குள்ளே நம்ம மறுபடியும் நம்ம அதே 20-25 செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே மட்டாவும் செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் காஞ்சிடும். மேல் மாவு வந்து அப்படியே காஞ்சிற மாதிரி ஆகிடும் காற்றுல. அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. அது மாதிரி 2 பேர் ஈஸியாகவும் இருக்கும். ஒரே ஆள் செய்யும்போது நமக்கு வந்து ஒரு 25 ஒரு 20 அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பத்தை வச்சுட்டு இதை வானலில் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா இது வேவறதுக்குள்ளே நம்ம மறுபடியும் ஒரு 10 செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்களும். இப்போ போட்டுட்டு உடனே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நம்ம திருப்பி விடணும். 2 பக்கமும் திருப்பி விடணும். அப்பப்பையும் திருப்பி விட்டால் தான் 1 நிமிஷம் கழித்து அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி பொன்முறுவலாக வரும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். நுரை அடங்கினதுமே நம்ம எடுத்துடலாம். இது மேலே வந்து ஒன்று ஓட்டை விழுந்துருச்சு. அது திருப்பி நான் போடலை. திருப்பி போட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கரையெல்லாம் வந்து எண்ணெயில் கொட்டிடும். அப்புறம் மேலே வந்து கருப்பாக போயிடும். அதனால் வந்து நான் அதை திருப்பி போடாமல் அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் நான் தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். இது வெந்துருச்சு பாருங்கள். இதையும் அதே போலயே திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சோமாசு நீங்களும் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இது அப்படியே மேலே வந்து அப்படியே முறுமுறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி கையால் தொட்டாவே அப்படியே நொறுங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் நம்ம தேய்ச்சிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சிக்கக்கூடாது. மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் இப்படி அமுக்குனதுமே அப்படியே நமக்கு வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. தேங்க்யூ.